ஒன்லி இங்கிலீஷ் தான் பேசுவாப்ல, ரொம்ப டீசன்ட் ஃபெல்லோ. பார்ன் அண்ட் ப்ராட் ஃப்ரம் வந்து ஒன்லி லண்டன் தான். அவங்க பாரிஸில் தான் வளர்ந்தாங்க. ஜெர்மனில் தான் லஞ்ச் சாப்பிடுவாங்க, சுவிஸில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். அவங்க எப்போவுமே இங்கிலீஷ் ஸ்பீச், வாட் இங்கிலீஷ் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேசுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க இங்கே பேசுகிற இங்கிலீஷ். ஒன்று தமிழில் பேசணும், இல்லை ஆங்கிலத்தில் பேசணும். பிரிட்டனில் பிச்சை எடுக்கிறான்னா பிச்சைக்கார பைய, அவன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான். இங்கிலீஷ் பேசினா அவன் அறிவாளி கிடையாது. அமெரிக்காவில் ஆடு மாடு மேய்க்கிறான்ல, அவன் இங்கிலீஷ் தான் ஆடு மாடு மேய்ப்பான். ஆடு மாடு கவுண்டர் கூட 1 2 3 4 6 7 8 9 அப்படி தான் பண்ணுவான். அதுக்காக அவன் பெரிய அறிவாளியா? அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் இங்கிலீஷ் பேசினா அறிவாளி, அதுவும் தமிழோடு இங்கிலீஷை கலந்து பேசினா அவன் ரொம்ப அறிவாளின்னு சொல்லி மரியவேல் சொன்ன மனதில் யாரோ போய் சொல்லியிருக்காங்க. கான்ரபிள் சீஃப் மினிஸ்டர், இது என்ன பிரிட்டன் பார்லமெண்ட்ரமா? கான்ரபிள் சீஃப் மினிஸ்டர், கூல், ரிப்ளை பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுங்க. என்ன தமிழே வரலங்கிற மாதிரி. முதல்ல நீ தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர், ஏற்கனவே இருந்த நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த மாதிரி தங்கிலீஷில் தமிழ்நிலத்தில் பேசுனது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அவராது அமெரிக்காலே படித்தார், அமெரிக்காலே வேலை பார்த்தார். அங்கிருந்து வந்தோடனே திடீர்னு திருநெல் கடவுளுக்கு திருக்கு அடிச்ச மாதிரி அவருக்கு கிடைச்சதுனால கொஞ்சம் தடுமாறிட்டாப்புல. தமிழக சட்டசபையில் இன்றைக்கு தமிழக அரசு கொண்டு வந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதம் காலையில் 9:30 மணிக்கு தான் தொடங்கிருச்சு. ஆனால் இந்த விவாதத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வராங்க. அது என்ன தீர்மானம்னா, காவிரி பிரச்சனை தொடர்பாக உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும், மேகதாட்டில் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும், காவிரி டெல்டா மாவட்டத்தை வறண்ட மாவட்டம் அறிவித்து வறட்சி நிதியை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த தீர்மானத்துடைய கோரிக்கை. இந்த தீர்மானத்தை சபாநாயகர் சட்டப்பேரவை தலைவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு சிறப்பு தீர்மானமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதன் மீதாக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க. முதல்ல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார், அதாவது மேகதாட்டு அணைய இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவசர அவசரமாக கட்டுவதற்கு கர்நாடக அரசு போகுது, அதனுடைய பின்னணி என்ன? அதே போல இந்த காவிரி விவகாரத்தில் இந்த அரசு காலம் தாழ்த்துகிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல இந்த குறுவை சாகுபடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கலை அப்படின்னு சொல்லி காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்தது, அது அசட்டையாக இருந்தது என்கிற பாணியில் அவர் கேள்வி எழுப்பார். உடனே முதலமைச்சர்ல சாதாரணமாக இருப்பாரா, அவருக்கும் பேச தெரியும்ல, எந்திரிச்சு பதில் சொல்லாரு. அதாவது சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்கிறாரு, நீ என்னமும் கேள்வி கேளு, ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச பதில் தான் சொல்லுவேன், கேள்வி என்னவா இருக்கட்டும், பதில் என்னோடது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆளாளுக்கு பிரிண்ட் அடிச்சு பேப்பரை கொண்டு வந்துட்டாங்க. இந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. எப்படினாலும் சட்டசபை கொடுக்கும்போது நிச்சயமாக காவிரி பேசப்படும், மேகதாது பேசப்படும், குறுவை பேசப்படும், இவங்களுடைய பட்ஜெட் பேசப்படும். அப்போ ஃபார்மட்டா அந்த ஆன்சர் சீட்டு கையில் இருக்கு. என்னன்னா, காவிரி என்பது எங்களுடைய உரிமை பிரச்சனை, தமிழருடைய உரிமை பிரச்சனை, அதை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, காவிரி விவகாரத்தில் நாம் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம், அதெல்லாம் தாண்டி சட்ட ரீதியான போராட்டத்தை தாண்டி நாம் ஒரு அட்டெம்ப்ட் பண்ண பார்த்தோம். அட்டெம்ப்ட் பண்ண பார்த்தோமா? நான் மர்டரா அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கறதுக்கு? நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ண பார்த்தேன், அது நானாக தான் முடிவெடுத்தேன். நான் சொன்னேன்ல, இங்கிருந்து கர்நாடகா போய் காவிரியில் பேசி எங்களுடைய முதலமைச்சர் தளபதி தானை தலைவர் தண்ணி வாங்கி கொடுத்துட்டாருன்னு சீன் போடுறதுக்காக முடிவெடுத்தாங்கன்னு சொன்னல. அதைத்தான் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சட்டசபையில் சொல்லியிருக்காரு. நான் தான் முடிவெடுத்தேன், அங்கே போய் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி ஒரு சீனை கிரியேட் பண்ணான்னு பார்த்தேன், அவங்க வர வேணான்னு சொல்லிட்டாங்க, தமிழக மக்களுக்காக என்ன அவமானம் நிகழ்ந்தாலும் நான் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதற்கு சரியான பதில இந்த அவையிலே இன்னைக்கு பேசியதிலே சரியான பதில கொடுத்தது எப்போதும் போல பாமகவுடைய மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி மிகச்சிறப்பாக பேசினாங்க. அதாவது காவிரி, ஏற்கனவே காவிரியுடைய வரலாறை பற்றி அவங்க போன கடந்த முறையினுடைய விவாதத்தில் பேசியிருந்தாங்க. இப்போ இந்த காவிரி ஆறில் நமக்கு எப்பப்பெல்லாம் என்னென்ன டிஎம்சி நீர் தரணும், குறிப்பாக ஜூன் மாதம் 9.19 டிஎம்சி, ஜூலை மாதம் 32.24 டிஎம்சி தரணும். ஆனால் ஜூன் மாதம் 1 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க, ஜூலை மாதம் 2 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க, மொத்தமாகவே 3 டிஎம்சி தான் கொடுத்துருக்காங்க என்பதை புள்ளி விவரத்தோடு சட்டசபையில் எடுத்துச்சாங்க. அப்படின்னு உட்காந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது, என்ன புள்ளி விவரத்தோட பேசுறாங்க, இப்படி பேசுனா நாங்க அப்படி பதில் சொல்றது? அங்க டேட்டா அவங்க பேசுறதுக்கு பேப்பர்ல இல்ல பதில் கிடையாது.
அவங்க சொன்னாங்க, ஒன்று மேகதாட்டில் அணை கட்டுங்க, அந்த பக்கம் நில்லுங்க. ஒன்று மேகதாட்டில் அணை கட்டாதீங்க, இந்த பக்கம் நில்லுங்க. ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லுங்க, ரோட்டுக்கு இந்த பக்கம் நடுவில் நின்னீங்கன்னா காவிரி யாரும் நமக்கு வராது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டம்ளரை தூக்கி வச்சுக்கிட்டு விளக்கம் கொடுத்தாங்க. சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனதுதான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சு கேட்டதும் நான் தான். நாம போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ரெண்டு ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். ரெண்டே தான் இருக்கு. ஒன்னு அணை கட்டிக்க கர்நாடகா, இல்ல அணை கட்டாத. அது என்ன அட்டெம்ப்ட் பண்ணி பாக்குறது, முயற்சி பண்ணி பாக்குறது, அது நமக்கு ஒருபோதும் கூடாது. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த குரல் மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது. ஏன் கட்டக்கூடாது? ஏற்கனவே கபினியில் கிருஷ்ணராயசாகர் அணையில் தமிழ்நாட்டிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் அணை இருக்கும் பொழுது தண்ணீர் தர மறுக்கிறான். இப்போ 70 டிஎம்சி தேக்கி வைக்கிற அளவுக்கு இந்த மேகதாட்டு அப்படிங்கிற இடத்துல, ஆடுதாண்டும் காவிரி அந்த இடத்துல தமிழ்நாடு எல்லையிலிருந்து, அது குறிப்பா தமிழ்நாடு கர்நாடகையிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர்ல இந்த அணை கட்டப்படுது என்பதை சௌமியான்மை எடுத்து வச்சாங்க. அது மிக முக்கியமாக அவங்க சொன்னது என்னன்னா, அதோடு நிறுத்தலை. இந்த 4 கிலோமீட்டருக்குள்ள அணை கட்டப்பட்டா துளி அளவு கூட, ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வராது. அப்ப இது ஒரு பேராபத்தை நோக்கி தமிழ்நாட்டை இட்டு செல்லும். காவிரி பிரச்சனை என்பது ஏதோ தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இந்த காவிரி பாய்கிற மாவட்டங்கள் மட்டுமில்ல. காவிரியின் மூலமாக திருச்சியிலிருந்து ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், அங்க ஒரு 4 மாவட்டம், பக்கத்தில் இங்க பெரம்பலூர், அரியலூர் வழியாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீராணம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது காவிரி. கிட்டத்தட்ட 14 மாவட்டங்களுடைய விவசாய தேவையை பூர்த்தி செய்வது காவிரி. 20 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலப்பரப்பை டெல்டால மட்டும் செய்வது காவிரி. இந்த காவிரி இல்லைன்னா பசியும் பஞ்சமுமாக எலிக்கறி சாப்பிட நிலைமைக்கு தமிழர்கள் தள்ளப்படுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சொமோட்டோ, ஸ்விக்கியில் ரொம்ப நாளைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. சொமோட்டோ, ஸ்விக்கியில் ஒருவேளை அதிகபட்சம் சொமோட்டோ, ஸ்விக்கியில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அங்கே சோறு வேணும். அதோடையும் நிப்பாட்டில் சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்க திருப்பியும் கூடுதல் தகவல் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அணையில் 12,000 ஏக்கர் காடுகள், திக் ஃபாரஸ்ட், டார்க் ஃபாரஸ்ட், மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இந்த அடர்ந்த காடு இருக்கப்படுது. அதுல அரிய வகை 4 கொம்பு மான்கள், சிறுத்தைகள், யானைகள், அதே போல குரங்குகள், பல்வேறு பறவைகள், இது எல்லாமே அழிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய சரணாலயங்கள், 4 சரணாலயங்கள் இதுல அழிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பல்லுயிர்களுக்கும் ஆபத்தாக இந்த அணை கட்டப்பட்டால் அமையும். ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் பஞ்சத்தில் மூழ்கும் என்பதை ஆணித்தனமாக பதிவு பண்ணாங்க. இந்த கேள்விகளுக்கு எதிர்கட்சி தலைவராக, எதிர்கட்சியில் ஒரு அங்கத்தில் கூடிய சௌமியா அன்புமணி இருந்த கேள்விகளுக்கு எந்த வார்த்தையும் அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரிருந்து வரல. இல்ல மேகதாட்டில் நாங்கள் ஒருபோதும் அணை கட்ட விடமாட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ நீர்வளத்துறை அமைச்சருக்கோ, உடனே நீர்வளத்துறை அமைச்சர் படிக்கிறாருங்க. 3/6/2026, 4/6/2026, 5/6/2026 உட்காந்து 7 பக்கத்துக்கு வாசிட்டு உட்காந்துருக்காப்ல. அவர் பேசுனதுல ஏதாவது ஒன்று புரிஞ்சிச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கமெண்ட்ல போடுங்க. ஒன்று புரிஞ்சுதுங்க. அதாவது அவங்க கேட்கிற சௌமியா அன்புமணி கேட்கிற கேள்வி என்ன, அதே போல எதிர்க்கட்சி உதவி ஸ்டாலின் கேட்கிற கேள்வி என்ன, எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லணும்? நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுன்னு சொல்லணும், இல்ல கூட்டலன்னு சொல்லணும். நாங்க மேகதாத்தை அணை கட்ட விட மாட்டோம்னு சொல்லணும், அணை கட்டுவோம்னு சொல்லணும். 2ல 1 இருக்கு. அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சரும் பதில் சொல்லல, ஆதவர்ஜனா பதில் சொல்ல சொன்ன. ஆதவர்ஜனா இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டத்துக்காக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம் இல்ல, 2 தான் இருக்கு. நாங்க நாளைக்கு டீலிமிட்டேஷனுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம், அதுக்கு நீங்க வர்றீங்களா இல்லைன்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் தெரியுமில்ல, டைவர்ட் பாலிடிக்ஸ். நாம ஒன்று கேட்டா நம்மளை வியக்கிற மாதிரி அவன் ஒன்று சொல்லுவான், எம்ஏ பிளாசபின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லுவாப்ல. அவர் சொன்னது இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி மேகதாது அணை கட்டக்கூடாது என்று
அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. கர்நாடகா கூட்டிருச்சு. கர்நாடகா கூடிய காங்கிரஸ், பாஜக, ஜனதாதளம் எல்லாம் கூடி நமக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி அணைய கட்டுற ஒருத்தன் அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறான். காங்கிரஸும் பிஜேபியும் டெட் அகைன்ஸ்ட் இந்தியாவில். மோடியும் ராகுல் காந்தியும் ஒரு ரூம்ல போட்டா 1 ஹவர்ல வேர்ல்டு வாரே வந்துடும். அந்த அளவுக்கு சண்டை போடுவாங்க. ஆனா அந்த காங்கிரஸும் பாஜகவும் டெட் அகைன்ஸ்ட் கட்சி ஒன்னா நிக்குது. இங்க திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய திமுக, அதிமுக, இதுவும் திராவிட கட்சி தான். திராவிட கட்சிகளை கூட்டணி வைத்த கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ் இவங்க சேர்ந்து ஒரு கூட்டணி, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட சொன்னா அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தண்ணி தர கேட்கிற இடத்துல அணைய கெட்டக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல கூட இவர்கள் போடுவதில் தயக்கம் என்ன? இதான் கேள்வி. நாங்கள் டீலிமிட்டேஷனுக்கு போடுற முதலுக்கு அதுக்கு வாங்க. நான் போய் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா நீ என் மகன் கல்யாணத்துக்கு வரல, அது மாதிரி உன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். நாளைக்கு நான் ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், நீ அதுக்கு வா, அப்புறம் உன் கல்யாணத்துக்கு நான் வரேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? யோ, ஏன் நான் கல்யாணம் வச்சிருக்கேன் வரேன், நீ இந்த கல்யாணத்துக்கு வந்தா அங்கே வருவேன் அப்படின்னா எப்படி? நான் ஒரு உதவி கேட்டு போறேன், அப்படியா நீ எனக்கு இந்த உதவி செய்ய, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி நாங்கள் ஒன்று வச்சிருக்கிறோம், அதுக்கு நீங்கள் வாங்க. இப்போ அது தலையாய பிரச்சனையா? டீலிமிட்டேஷன் பிரச்சனை, மாற்று கருத்து இல்லை. அதற்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அதுக்கு முன்னாடி அங்கே நெல் பயிர் கருகிட்டு இருக்கு. குறுவை சாகுபடி செய்ய முடியாம நெல் வயல்களில் நெல் காஞ்சு போய் அறுவடை செய்ய முடியாம நெல் வயலில் நெல்லே உதிர்ந்து போய் அந்த விவசாயிகள் அடுத்த கட்ட விவசாயம் செய்ய முடியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பொழுது தற்காலிக தீர்வாக அவங்களுக்கான வறண்ட மாவட்டமாக அறிவித்து ஒரு நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் பேப்பர் படிக்கிறது இல்லையா? முன்ன பின்ன பேப்பர் படிச்சாதானே தெரியும் யாரு தமிழக முதலமைச்சர் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பதுக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி வறண்ட மாநிலமாக அறிவிச்சு அவங்களுக்கான நிவாரணம் கொடுக்கணுன்னே பொதுவான நிவாரணத்தை அறிவிச்சிருக்காங்க. அது வருஷம் அந்த குறுவை சாகுபடி காலகட்டத்தில் வருஷம் அரசு ஃபார்மட்டா கொடுப்பது. அது குறுவை சாகுபடிக்கான நிதி. குறுவை சாகுபடி வறண்ட மாவட்டம் அறிவிச்சு நிவாரணம் சொன்னா நீங்க பேப்பர்லாம் படிச்சாதானே உங்களுக்கு தெரியும்னு அவர் சொல்ல. அதுக்கு இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேப்பர் படிச்சா தெரியாது, அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டினாதான் தெரியும். நாங்க கேட்டது நிவாரணம், நீங்க கூட்டது எப்போதும் ஃபார்மட்டா எல்லா கட்சிகளும் கொடுக்கக்கூடிய நிதி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி இவர் அடிக்க மூஞ்ச கொண்டு எங்க வைக்க? குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்க்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். சட்டசபை தலைவர், அதாவது சபாநாயகர் எதிர்கட்சிகளை உட்கார சொல்லி பார்த்திருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்சது சட்டசபை 3 முறை கூடியிருக்கு. 3 முறையும் ஒருத்தர சட்டப்பேரவை தலைவர் உட்கார சொல்லியிருக்காரு. 3 முறையும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினையோ இல்லை எடப்பாடி பழனிசாமியவோ இல்லை அதிமுக உறுப்பினர்களோ இல்லை, இந்த தாவேகாவுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா நம்மாளு, அவரை தான் 3 முறையும் உட்கார சொல்லியிருக்காப்ல. இன்னைக்கும் ஆர்வ கோளாரா நீங்க டெல்லியில போய் மேகதாதுக்கு விவகாரத்துக்கு வழக்கு போட்டீங்களே, அந்த வழக்கை ஏன் வாபஸ் வாங்கினீங்க அப்படின்னு இவர் கேச, அதுக்கு கேன் இருந்துச்சு, வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கல. அவங்க தான் எங்களுக்கு காலம் வேணும், நேரம் வேணும்னு சொல்லி டைம் கேட்டாங்க. அதனால தான் நேரம் தான் கொடுத்தோம் ஒழிய நாங்க ஒன்றும் வாபஸ் வாங்கணும்னு சொல்லி அவர் திருப்பி அடிக்க சபாநாயகர் குறுக்க பூந்து பேச தெரிஞ்சா பேசணும். சும்மா குறுக்க பேச என்ன பாயிண்ட் அதை பேசியா? பாயிண்ட் விட்டு டெல்லிக்கு போயிட்டு இருக்கா? ஆகும்னா டெல்லிக்கு போற, டீல் இன்வெஸ்டிங் போட்டு வாண்ற, கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லை, கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை. எதையாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஆதவரிச்சு நான் எந்திரிச்சு நானும் பெரிய அறிவாளி தான், நானும் பொலிட்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்ட சபாநாயகர் தலையில கொட்டு வச்சு உட்கார வைக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சரை ஒரு சபாநாயகர் கொட்டு வச்சு உட்கார வச்சது இதுதான் முதல் முறை. அதே போல எதிர்கட்சி வரிசையில் 2 முன்னாள் அமைச்சர்கள் மிக சரியான வாதங்களை முன்னெடுத்தாங்க. நிறைய பேர் ஆளுங்கட்சிக்கு லைட்டா புகழ் பாடுவது போல பாடினாங்க. சில பேர் மைல்டா அட்டாக்க பண்ணாங்க. ஆனா 2 பேர் இந்த ஊம குத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஊம குத்தா 4 குத்தி விட்டாங்க. அதுல மிக முக்கியமானது அமைச்சர் ரகுபதி. இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கிறேன்.
அவர் படித்த சட்டம் படித்தவர் தான். ஆனால் இந்த அளவுக்கு ஊமக்குத்து பண்ணுவார், ஒரு சர்காஸ்டிக்காக பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. அதாவது சைலண்ட் மோடில் சம்பவம் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணாப்புல. என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவில் பொய்யா பரப்பித்தான் நீங்கள் அந்த பக்கம் இருக்கீங்க, நாங்கள் இந்த பக்கம் இருக்கீங்களே, மொத்த பேரும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. மொத்த அனில் எம்எல்ஏ சார்ந்த அமைச்சர்ஸ் வந்து ட்ரிகர்ஸ் ஆகி ஐயோ பொய்யா பரப்படுறது உண்மையாக சொல்லிட்டார அப்படின்னு கொந்தளிச்சிட்டாங்க. இந்த வார்த்தையை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோம். அதாவது எந்த வார்த்தையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கதோ அது எல்லாம் உண்மையான வார்த்தைகள். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை கொண்டு தனியாக ஒரு லெட்டராக கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அதெல்லாம் உண்மையான வார்த்தைகள். அவை குறிப்பில் ஏற்றப்பட்டதெல்லாம் அது பொதுவான வார்த்தைகள். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுதுன்னா அது உண்மையான வார்த்தைகள். ஏன்னா இன்னைக்கு அவை குறிப்பிலிருந்து எது நீக்கப்பட்டிருக்கு? அமைச்சர் ரகுபதி சொன்ன இந்த மாதிரி பொய்யா சொல்றீங்க, முதலமைச்சர் நடிக்கிறாரு, முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்போ இங்க வந்து நடிக்கிறாரு, இப்படி மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிருக்காங்க. இப்படி நீக்கப்பட்டது எல்லாமே உண்மைதானே? முதலமைச்சர் நடிக்கலையா? முதலமைச்சர் நடிக்கல, அப்ப சட்டசபையில் இப்படி பண்றது என்னது? இதுக்கு பேர் என்ன? உங்க அப்பாவை காணும்னு சொல்றது என்ன? இதுக்கு பேர் என்ன? முதலமைச்சரை வந்து அப்படி 100 அடி பாலத்தில் ஏறி நின்றுக்கிட்டு ஸ்வாக் பண்றாரு, அதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் நடிக்கிறது தானே? அதுதான் சொல்றாங்க. உடனே இது அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோம். அவங்க சொல்றது உண்மை. அப்புறம் இவர் கேட்கிறார், யார் ரகுபதி அமைச்சர் ஒரு நல்ல கேள்வியை கேட்டார். உண்மையிலே வந்து இது யாரும் கேட்கப்படாத கேள்வி, கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் ஒன்லி இங்கிலீஷ் தான் பேசுவாப்ல, ரொம்ப டீசன்ட் ஃபெல்லோ. பார்ன் அண்ட் ப்ராட் ஃப்ரம் வந்து ஒன்லி லண்டன் தான். அவங்க பாரிஸில் தான் வளர்ந்தாங்க. ஜெர்மனில் தான் லஞ்ச் சாப்பிடுவாங்க, சுவிஸில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். அவங்க எப்பவுமே இங்கிலீஷ் ஸ்பீச், வாட் இங்கிலீஷ் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேசுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க இங்கே பேசுகிற இங்கிலீஷ். ஒன்று தமிழில் பேசணும், இல்லை ஆங்கிலத்தில் பேசணும். பிரிட்டனில் பிச்சை எடுக்கிறான்னா பிச்சைக்கார பைய, அவன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான். இங்கிலீஷ் பேசினா அவன் அறிவாளி கிடையாது. அமெரிக்காவில் ஆடு மாடு மேய்க்கிறான்ல, அவன் இங்கிலீஷ்லாம் ஆடு மாடு மேய்ப்பான். ஆடு மாடு கவுண்டர் கூட 1 2 3 4 6 7 8 9 அப்படி தான் பண்ணுவான். அதுக்காக அவன் பெரிய அறிவாளியா? அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் இங்கிலீஷ் பேசினா அறிவாளி, அதுவும் தமிழோடு இங்கிலீஷை கலந்து பேசினா அவன் ரொம்ப அறிவாளின்னு சொல்லி மரிய வில்சனோட மனதில் யாரோ போய் சொல்லியிருக்காங்க. கான்ரபிள் சீஃப் மினிஸ்டர், இது பிரிட்டன் பாராளுமன்றமா? கான்ரபிள் சீஃப் மினிஸ்டர் கூல், ரிப்ளை பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுங்க. என்ன தமிழே வரலங்கிற மாதிரி. முதல்ல நீ தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர், ஏற்கனவே இருந்த நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த மாதிரி தங்கிலீஷில் தமிழ்நிலத்தில் பேசுனது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அவராது அமெரிக்காலே படித்தார், அமெரிக்காலே வேலை பார்த்தார். அங்கிருந்து வந்தோடனே திடீர்னு திருநெல்வேலி திருக்கு அடித்த மாதிரி அவருக்கு கிடைச்சதுனால கொஞ்சம் தடுமாறிட்டாப்புல. நீ இங்கே லோக்கல் தானே, பாண்டிச்சேரி தானே, என்னமோ வானத்திலிருந்து கூச்சி வந்த மாதிரி. சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கம் இருந்தது, தஞ்சாவூரில் வளர்ந்தது, படித்தது கலந்த பாண்டிச்சேரியில். என்னமோ வானத்திலிருந்து குச்சி பிரிட்டன்லேருந்து வந்து வெள்ளைக்காரன் வரும்போது இவரும் வாஸ்கோட காமா கூட சேர்ந்து வந்த மாதிரி, ராபர்ட் கிளைவ் கூட வந்து கையை பிடிச்சி நடந்து வந்த மாதிரி, கால்டுவெல் போப்போடைய காலை பிடிச்சி வந்து இவர் வந்து கல்விகளை கட்டுற மாதிரியும், ஜோசப் பெஸ்கி கூட வந்து உட்காந்து இவர் வந்து ஆய்வுகளை நடத்தின மாதிரியும் உட்காந்து ஆங்கில புலமைகள் தமிழக சட்டசபையில் தமிழில் பேசியா முதல்ல. அப்புறம் நீ என்ன பேசுங்கிறத அப்புறம் பேசலாம். முதல்ல தமிழில் பேசுங்க, அப்புறம் என்ன பேசுறங்கிறத அப்புறம் பார்க்கலாம். தமிழ் வராதா வாயில? வீட்டில் ஹலோ கொஞ்சம் ரைஸ், புட் ரைஸ் அண்ட் புட் சட்னி, புட் சாம்பார் அண்ட் கொஞ்சம் துவையல் வைங்கோ அப்படி சொல்லுவீங்களா? அம்மா சோறு வைமான்னு சொல்லுவீங்க. In between, conclude, Honorable Chief Minister, the leakages report audit, Honorable Chief Minister, before the Assembly comments, report in detail, senior most in the House. Relax, cool, head count, history, previous, deemed financial loss, administrative collapse. First, thank you, sir. Clarify. Senior most people in the House. GO, Honorable Chief Minister, already listed hourல இந்த House வழியா. தமிழ் வரணும் வாயில. தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு, தமிழக வெற்றி கழகம் ஆள போறான் தமிழ்ல சொல்றீங்கல்ல, இவருக்கு எங்க வரல, அவரும் தலைவருக்கே வரல வாயில தமிழ். அதுதான் நேற்று சொன்னேன், கொஞ்சம் வசம் போச்சு தேக்கன்னு, வசம் போச்சு தேய்ச்சால வருதான்னு பார்ப்போம். இப்போ பேசுறாப்புல யாரு? அமைச்சர் மரிய வில்சன் இந்த நிதிநிலை அறிக்கை தூக்கிட்டு வர்றாரு. இந்த கேள்வியை தான் அமைச்சர் ரகுபதி அவர்கள், முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் கேட்கறாங்க. நிதிநிலை அறிக்கை தூக்கிட்டு வராங்க. தமிழக அரசு தன்னை மதசார்பற்ற சமூக நீதி அரசு என்று காட்டிக்கொள்கிறது. இந்த அரசில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு மதம் இருக்கலாம், இந்த அமைச்சருக்கு ஒரு மத பின்னணி இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு மத பின்னணி இருக்கலாம். ஆனா அரசு என்பது கட்சி, ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம். ஆனா
ஆட்சியில் வரக்கூடிய ஆட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இருக்க முடியாது. இந்தியாவில் எந்த ஆட்சியும் நடத்த முடியாது. ஏன்னா ஒரு செக்குலர் கண்ட்ரி இது, செக்குலர் ஸ்டேட் இது. அப்போ எல்லாருக்குமான பொதுவான அரசாகத்தான் ஒரு அரசு இருக்க முடியும். ஒரு கட்சியும் இருக்க முடியாது. கட்சி தலைவர் தான் மதம் சார்ந்து இருக்கலாம். ஒரு கட்சி வந்து மதம் சார்ந்து இருந்துச்சுன்னா அது மத கட்சியாக மாறிடும். தமிழக அப்படி சொல்லல, மதசார்பற்ற கட்சியாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற கோட்பாட்டை முன்வைக்கிற கட்சி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மத சார்பற்ற. அப்படி என்றால் எதற்காக ஜெபமாலையை வச்சுக்கிட்டு நீங்க நிதியில் அறிக்கை தூக்கிட்டு வரீங்க? இப்ப நாளைக்கு இன்னொரு அமைச்சர் பெருமாளை தூக்கிட்டு நிதியில் அறிக்கை வைக்கலாமா? நாளைக்கு இன்னொருத்தர் வந்து கற்பனசாமியை தூக்கிட்டு நிதியில் அறிக்கை வைக்கலாமா? நாளைக்கு இன்னொருத்தர் வந்து அல்லாவுக்கு உருவம் இல்லை, குரானை தூக்கி வைத்துக்கொண்டு அறிக்கை வாசிக்கலாமா? இன்னொருத்தர் பகவத்கீதையை, இன்னொருத்தர் பைபிளை, இன்னொருத்தர் வந்து என்னது குரானை கொண்டு வைக்கலாமா? இயேசுநாதருடைய சிலையை வைத்து கொண்டு ஒருத்தர் வைக்கலாமா? எப்படி அது? இவர் ஜெபமாலை தூக்கிட்டு நிதியில் அறிக்கை கொண்டு வராரு. அந்த பக்கம் வெங்கடாஜலபதியுடைய காலடியில் வைத்து தமிழ்நாட்டுடைய வேளாண் நிதியில் அறிக்கை வைக்கப்படுகிறது. இது எந்த மாதிரியான அரசு என்கிற கேள்வியை எல்லாரும் ஒன்றே குலம் ஒருவனே துய்வன் என்ற அண்ணாவுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்களும் அண்ணாவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறீங்க. இப்படி வெங்கடாஜலபதி காலில் கொண்டு வைப்பதும் ஜெபமாலையை தூக்கிட்டு வர்றதும் எந்த மாதிரியான அணுகுமுறை என்ற கேள்வியை சாட்டை எடுத்து அடிச்ச மாதிரி கேட்டிருக்காரு அமைச்சர் ரகுபதி. அதுக்கு எந்த பதிலும் இந்த பக்கத்துல இருந்து வரல, ஜிப்பு தான்.